தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் நடந்துருக்கு. ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு தேர்தல், அது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச தேர்தல். அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் பல தேர்தல் சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்துச்சு. இப்போ இருக்கிற சில விஷயங்கள்லாம் அந்த தேர்தல் மூலியமாக தான் வரப்பட்டது. அது தற்போதைய ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் தான். 1996 ஒரு பொது தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில். அந்த தேர்தலில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு 1033 பேர் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 1029 பேர் விவசாயிகள், மீதிக்கிற 4 பேர் தான் கட்சி சார்பாக போட்டிட்டவங்க. ஸோ அந்த தேர்தல் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுது. ஏன் இவ்வளவு பேர் போட்டிடுறாங்க, 1033 பேர் போட்டிடுற ஒரு தேர்தலா அப்படின்ட்டு இந்தியாவிலேயே மொத்தமா திரும்பி பார்க்க வச்ச தேர்தல். அந்த தேர்தலில் போட்டிட்ட அந்த 1029 பேரும் விவசாயிகள். அவங்க அந்த பகுதியில பல கோரிக்கைகள், கிட்டத்தட்ட ஒரு 33 கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கு. அதுல குறிப்பா அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போன்ற சில விஷயங்கள்லாம் செய்து கொடுக்காமல் 33 பிரச்சனைகள் நீண்ட நாளா கிடப்புல இருக்கிறதுனால தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பிரச்சனையை நம்ம தேர்தல் மூலியமா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தணும், அப்பதான் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து 1029 பேர் விவசாயிகள் மனு தாக்கல் பண்றாங்க. அப்போ மனு தாக்கல் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வெறும் 250 ரூபா தான். அதனால இந்த 1029 பேரும் மனு தாக்கல் பண்றாங்க. தேர்தல் ஆணையமே கொஞ்சம் ஒரு சமயம் ஆடி போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பேருக்கு எப்படி பண்ண முடியும், தேர்தல் நடத்த முடியாது, அவ்வளவு பேருக்கும் வாக்கு சீட்டு போடணும், சின்னம் ஒதுக்கணும், மெயினா சின்னம் ஒதுக்குறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் அந்த தொகுதிக்கான தேர்தலை மட்டும் தள்ளி வச்சாங்க. மற்ற 233 தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்றுச்சு. அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. தள்ளி வைக்கப்பட்ட பிறகு அந்த வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்குறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா 1033 பேர்ல 4 பேர் தான் கட்சி சார்பாக போட்டிடுவாங்க. அவங்களுக்கு உதயசூரியன், இரட்டை இலை போன்ற சின்னங்கள் ஒதுக்கணும். ஆனால் அந்த சுயேட்சையா போட்டிடுறவங்களுக்கு சின்னம் ஒதுக்குறது ஒரு பெரிய வேலையை போச்சு. அப்படி சின்னம் ஒதுக்கி அவங்களுக்கு ஓட்டு சீட்டும் அடிக்க முடியாது. ஒரு 50 பக்கத்துக்கு ஒரு சின்ன புக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் அவங்க சின்னம் சிம்பிள்லாம் போட்டு அந்த 50 பக்கம் புத்தகத்தை ரெடி பண்ணி அதுக்கு டேபிள்லாம் போட்டு ஓட்டு போடுறதுக்கு பெட்டி இருக்காது, பெரிய பெரிய பீப்பாயை இறங்கி சீல் போட்டு அதில் போட்டுடணும் அந்த பீப்பாயில். அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியா அந்த தேர்தல் முடிஞ்சுது. அதில் திமுகவை சேர்ந்த சுப்புலட்சுமி ஜெகதீஷ் அவர்கள் வெற்றி பெற்றாரு. மீதி 1029 பேர் டெபாசிட் இழந்தாங்க. அந்த தேர்தல் ஆணையத்தை ஒரு மறு சுழற்சிக்கு பண்ண வச்சது. என்னன்னா டெபாசிட் அமௌண்ட் அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் 250 ரூபாய் 10,000 ரூபாய் ஆக்கப்படுது. ஒருத்தர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும்னா 10,000 ரூபாய் டெபாசிட். அது மட்டும் இல்லாம நோட்டோ அறிமுகம் அப்பதான் செய்யப்படுது. இதுக்கப்புறம் யாருக்காவது உங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னா நீங்க நோட்டில் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த தேர்தல் தான் கொண்டு வந்தது.